Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 15th question. Suppose 5 men out of 100 and 25 women out of 10,000 are colorblind. A colorblind person is chosen at random. The probability of this being a male is equal to option A 2 by 3, option B 20 by 21, option C 1 by 3, option D 3 by 7. Assumes males and females to be equal in number. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவலா எடுத்துக்கும் போது அதுல 100 பேர்ல 5 மென்னுக்கும் 10,000 பேர்ல 25 விமனுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நம்ம வந்து கலர் பிளைண்ட் பர்சன் ஒருத்தவங்கள சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணும்போது அவங்க மேலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதுதான் இங்க கேட்டிருக்காங்க. அசியூம் பண்ணிக்க வேண்டியது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்க நம்பர்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதுல நம்ம கலர் பிளைண்ட் பர்சனை ரேண்டமா சூஸ் பண்ணும்போது அவங்க மேல் தான் அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதுதான் இங்க கொஸ்டின். ஸோ இத்தனை நேரம் நீங்க இந்த ஆன்சர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 20 by 21 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப கொடுத்துருக்க ஐடியாவா நம்ம எழுதிக்கலாம். A1ன்றதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், செலக்டிங் ஏ மேல். A2ன்றது ஃபீமேல் செலக்ட் பண்றதுக்கான ஈவெண்டா எழுதிக்கிறேன். இப்ப 2 பேரோட நம்பரும் ஈக்குவல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அசியூம்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் டு பி ஈக்குவல் இன் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னா ஈக்குவல் சான்ஸ்னா என்னன்னு வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இஸ் ஈக்குவல் டு 1/2. அதாவது A1ன்றது மேல சூஸ் பண்றது, A2ன்றது ஃபீமேல சூஸ் பண்றது. 2 பேருக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ ஈக்குவல்னாக்க 1/2ன்னு அர்த்தம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பாசிபிலிட்டி, அதுல மேலா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், ஃபீமேலா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ்னா 1/2ன்றது தான் ப்ராபபிலிட்டி வேல்யூ P of A1 and P of A2. இப்ப அடுத்தது ஏன்றது கலர் பிளைண்ட் பர்சனா இருக்கிறதுக்கான ஈவெண்ட்னு எடுத்துட்டேன். இப்ப ஏன்றது கலர் பிளைண்ட் பர்சன். அப்ப மொத்தமா 5 men out of 100 வந்து நம்மளுக்கு கலர் பிளைண்ட் பர்சனா இருக்காங்க மேலா இருக்கும்போது. அப்ப மேலா இருக்கும்போது கலர் பிளைண்ட் பர்சன் எவ்வளவு பேரு, 5 by 100. அப்ப 5 by 100ன்றதை எப்படி எழுதிக்கலாம், 1/20. அடுத்தது 25 women out of 10,000 are color blind. அப்ப A given A2. அப்ப கலர் பிளைண்ட் பர்சன் வந்து ஃபீமேலா இருக்கிறதுக்கான சான்ஸ், விமனா இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 25 by 10,000 is equal to 1/400. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து P of A1 by A, அதாவது நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா மேல், அவங்க வந்து என்னவா இருக்கணும், கலர் பிளைண்ட் பர்சனா இருக்கணும். அப்படி அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ P of A1 by Bனாக்க நம்மளுக்கு பேஸ் தியரம் படி பாத்தீங்கன்னா P of A given B A1 into P of A1 divided by P of A given A1 into P of A1 plus P of A given A2 into P of A2. P of A given A1க்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன போட்டு வச்சிருக்கோம் இங்க, 1/20. அடுத்தது P of A given A2ன்றது என்ன போட்டு வச்சிருக்கோம், 1/400 போட்டுக்கோம். ஸோ அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/20 into 1/2 மேல. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா A given A1க்கு 1/20, A1க்கு P of A1க்கு 1/2. அடுத்தது P of A given A2க்கு 1/400 into P of A2க்கு 1/2 போட்டாச்சு. மேல வந்து அப்படியே 1/40 போட்டுக்கிறேன். கீழே வந்து 1/40 plus 1/800ன்னு வரும். இப்ப இதுல எல்சிஎம் எடுத்துக்கலாம். நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இதுல எல்சிஎம் எடுக்கும் போது இதுல நம்ம 20 நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். அப்ப இதுல 20 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேல 20 by 800 பிளஸ் 1/800 அப்படின்னா என்னன்னு வரும் நம்மளுக்கு, 21 by 800. இந்த ஆன்சர் வந்து 21 by 800. மேல வந்து 1/14 கிடைக்கும். ஸோ 1/40 இன்டூ அந்த 21 by 800 மேல போகும்போது 800 by 21ன்னு வரும்.
இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது 0 0 ஈஸியாக கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது 4க்கு பண்ணும்போது 20ன்னு வரும். ஸோ 20/21 எந்த ஆன்சராக இருக்கு நம்மளுக்கு? ஆப்ஷன் பி 20/21 தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.